ஜோதிடத்தின் தந்தை என்று கூறப்படும் பராசர மகரிஷி சொன்னது ஒரே ஒரு பரிகாரம் தான். சாமியை நம்பிக்கையோட கும்பிடுங்க, நல்லது நடக்கும். இவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் பரிகாரம்னு ஒரு வார்த்தையை பற்றி சொல்லவே இல்லை. எனினும் நவீன காலங்களிலே வெவ்வேறு விதங்களாக, உதாரணமாக ஏதான கடற்கரை மனையில் அருகிலே தோண்டி ராத்திரி விளக்கேற்றி தூங்காமல் பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர். அவ்வாறு செய்தால் காலையில் அங்கே செல்லுபவர்களுக்கு எவ்வளவு இடையூறாக இருக்கும்னு நாம் யோசிக்கணும். சிலர் செங்கலை கொண்டு போய் ஏதோ ஒரு ஆலயத்தின் அருகிலே வைத்து விடுங்கள் என்று சொல்லுவது. அப்போ அந்த அகற்றுவதற்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கும்னு நம்ம யோசிக்கணும். எல்லாம் ஒரே நேரத்தில் செங்கலை குவிச்சா. மற்றொன்று, கோயிலை கிரிவலமாக சுற்றும்போது நீங்கள் எதிர் திசையிலே சுற்றுங்கள் என்று சொல்லுவது. அப்படி சுற்றினா 2 பேருக்கு எவ்வளவு இடையூறு இருக்கும். இப்படி ஒரு மக்கள் வருவாங்க, இப்படி ஒரு மக்கள் வருவாங்க. டிராஃபிக் ஜாம் வந்துருமியா. அதே போல் மற்றொரு விஷயம் என்னவென்றால், இந்த மலைக்கு இந்த நேரத்தில் போகாதீங்க, இந்த சாமியை இந்த ராசிக்காரங்க கும்பிடாதீங்கன்னு. எல்லா ராசிக்காரங்களும் தான் அங்கே கடை வச்சுருப்பான், வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பணம் கொட்டிகிட்டு இருக்கும். அதனால் ஒரு குறிப்பிட்ட திருத்தலத்துக்கு இந்த ராசிக்காரங்க போகாதீங்கன்னு சொல்லுவதெல்லாம் ஏற்புடையது அல்ல. நாம் இறைவனை நம்பிக்கையுடன் வழிபட்டால் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சாதகம்தான். எல்லா ஆலயத்தில் இருக்கும் இறைவனும் உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான், உங்களுக்கு சிரமம் தருவதற்காக கிடையாது.